அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்பொழுது அடுத்ததாக எடுத்துக்கொண்ட தலைப்பு சன்மார்க்க யோக தியான முறையில் அஷ்டகர்ம விபரம். அதில் வசியம் என்பது வாசியை வசப்படுத்த உதவுவது. மோகனம் என்பது கடவுளின் திருவடிகளை மோகித்து இருத்தல். உச்சாடனம் என்பது நித்திரை நீக்குவதற்கு உதவும். தம்பனம் என்பது கண் பார்வையை வெளிமுகமாக பார்க்க விடாமல் ஒரே நேரத்தில் நிறுத்துதல், ஒரே நோக்கத்தில் நிறுத்துதல். வித்வேதனம் என்பது ஐம்பொறிகளையும் பகைத்தல். பேதனம் என்பது அகங்காரத்தை போதித்தல். அடுத்து ஆகர்ஷணம் என்பது பூரணத்தை ஆகர்ஷணம் செய்து கொள்ளல். மாரணம் என்பது வினையால் வந்த நோய்களை நாசம் செய்தல். தவயோகம் செய்து அவரின் வினையையும் நோயையும் நாசம் செய்தல். இது அஷ்டகர்மம். மேலே சொல்லியபடி காரியங்களுக்கு நடத்தாமல் சக்கரங்களை கீறி சில அஷ்டகரங்களை மாறியடைத்து தன்போல் உள்ள ஜீவாத்மாக்களை வதைத்து அதில் தைலம் வாங்கி அதனால் ஸ்திரீ புருஷர்களை வசியம் செய்ய வேண்டுமென்று தன் விரோதிகளை ஸ்தம்பனம் செய்ய வேண்டுமென்று உச்சாடனம் வித்வேதனம் மாரணம் முதலிய துஷ்ட காரியங்களால் கொன்றுவிட வேண்டுமென்ற மூடத்தனத்தால் அந்தகார இருளில் அகப்பட்ட மனதினர் செய்யும் செயலாகும். முன்னோர்கள் சொல்லிய கரு ஐங்கோல தைலம் என்பது தலைப்பிள்ளை என்பதும் அதுவல்ல. ஐங்கோலம் என்றால் அழிஞ்சி மரத்தின் சமூலத்தில் தைலம் வாங்குதல் ஆகும். தலைப்பிள்ளை என்றால் தென்னை மரம் வைத்து அது முதலில் காய்க்கும் காயின் பெயராகும். இப்படி சொல்லிய கரு மந்திர சாஸ்திரங்கள் யாருக்கும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை கவனிக்க வேண்டியது. அப்படி செய்வது தாந்திரீகமாகும். பேதை மனதிற்கு பயம் உண்டாகும்படியான விஷயங்களே இவைதான். திடமனமான உள்ளவர்களுக்கு இந்த மந்திர தந்திர பிரயோகங்கள் ஒன்றும் செய்யாது என்பது உண்மை ஆகும். சக்கரமெட்டும் சூழரெண்டும் ஆகிய சதாசிவனார் சக்கரமெட்டில் அடிக்கொண்டா ரகப்புறத்தே நிஷ்கமலமாகிய நிறமய ஜோதியினேல ஸ்தம்பனதை புஷ்கலமாகவே புத்தியிலே. மந்திரக்காரன் என்றால் பயமடையும் ஏழை மதிகளுக்கு பயத்தால் பொய் மெய்யாக தோன்றும். அந்த பயத்தினால பொய் மெய்யாக தோன்றும். அஞ்சினவன் கண்ணுக்கு ஆகாயம் பேய் என்பது போலாகும். திடசித்தி உள்ளவர்களுக்கு கருவித்தை கிட்ட வராது. கருவென்ற வித்தை வாசி வித்தை, அது எல்லாம் செய்யக்கூடியதாகும். சரம் பார்ப்பானை சக்கட்டம் பண்ணாதே, பக்ஷி பார்ப்போனை பரிசயம் செய்யாதே என்பது முன்னோர்கள் சொன்ன வாக்காகும். பசி என்றால் பஞ்சாட்சரமாகும். மலையாள மாந்திரிகர் செய்வதெல்லாம் தந்திரமாகும், தாந்திரீகமாகும் என்பதே ஆகும். மந்திர வித்தையே பகுகாலே, தந்திர வித்தியே க்ஷணம் சைவம் என்றது. மாந்திரீக வித்தையை செய்ய வெகுகாலம் செல்லுமென்றும் தந்திர வித்தை உடனே செய்ய முடியுமென்றனர். அறிவாளிகள் கவனித்தால் இதை புரிந்து கொள்ளலாம். அடுத்து அஷ்டமா சித்துகள். இதில் அஷ்டமா சித்துகள் அனிமா என்பது மகாகாரண சரீரமாயும் அணுவிலனு வாயு என்று இருப்பது. மகிமா என்பது தன் விஸ்வரூபமாக தோன்றுவது. கரிமா என்பது தன்னை அதிக பாரத்தோடு காட்டுதல். லகிமா என்பது தன்னை பஞ்சை போல லேசாக்கி கொள்வது. பிராப்தி இறைவி, மதியை தன் வசப்படுத்துவது. பிரகாமிகம் என்பது பிற சரீரத்தில் பிரவேசித்து நினைத்தபடி செய்தல். ஈசத்துவம் என்பது பஞ்சக்கிரியை தொழில்களை தானே செய்வது. வசித்துவம் என்பது அண்ட சராதர்களையும் தன்னிடம் இருக்க காட்டுதல். அடுத்து சுத்த பிரம்மம் என்பது உலக சிருஷ்டிகளுக்கான சுத்த பிரம்மத்திற்கு மாயை தோன்றியது. அதை மூல பிரகிருதி என்பர். உலக சிருஷ்டி இல்லாவிட்டால் மாயை இல்லை. சுத்த பிரம்மமாகவே இருக்கும். அதே போல இந்த சரீரத்தில் அறிவிடம் மூல பிரகிருதியான மனம் தோன்றியது. சரீரம் இல்லாவிட்டால் என்னாகும்னா மனமில்லை. அறிவு சுயம் பிரகாசம் விளங்கும். அறிவினடுத்து இடகலை பிங்களை சுழிமுனை ஆகிய மூன்றும் உண்டாயின.
இவைகள் வாசி என்றும் சிவமென்றும் ஜீவன் என்றும் சொல்வர். ஆகாயத்தில் ஆகாய தத்துவம் அறிவு சலனமில்லாமல் நாதவெளி வடிவான உள்ளமாகும். ஆகாயத்தில் மற்ற 4 பூதங்கள் சேர்ந்தினால் அந்தக்கரணமாயின. மனமென்பது நெடுங்காலமாக சாகாங்கள் இருப்பது. அது ஐக்கியப்பட்டதல்ல. கற்பகதரு ஒருவனிடம் கிடைத்தால் அவன் நல்ல யுகமுள்ளவனாய் புத்திமானாக இருந்தால் அதன் முன்னிலையில் அவன் அநேக சுகபோகங்கள் பாக்கியங்களை பெறுவான். அதுபோல கேவலமான மூடனாக இருந்தால் தனது மதியினத்தால் நற்பலன்கள் அனுபவிக்காமல் அதை பேய் பிசாசு என்று நினைத்து பெரும் துக்கத்தை அடைவான். பாசத்திற்கு உட்பட்டவன் கெட்ட வழியில் மனதை செலுத்தி துக்கத்தை தான் அனுபவிப்பான். ஆகவே மனமே தான் கற்பக விருட்சம். அதை அடைய வேண்டிய ரீதியாய் அடைந்தால் ஆனந்தத்தை நிச்சயம் அடையலாம். இதையே மன்னவனாய் வாழலாம், மானிடத்தொட்டு தன்னிடத்தே சித்தியெல்லாம் தான் பெறலாம் சொன்ன நிலையா விழிஞான நிஷ்டை நிலைத்தால் அமையா பேரிடங்கு மாங்கு என்றனர். இத்துடன் தலைப்பு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.